கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நிறைய இடங்களில் எண்ணெயை சேர்க்காம தான் மீன் குழம்பு செய்வாங்க. சில மீன்களுக்கு நெத்தலி மீன், சால மீன், கிளாத்தி மீனுக்கு மட்டும் வெந்தயம், சின்ன வெங்காயம்லாம் தாளித்து போடுவாங்க. பழைய காலத்தில் மசாலா அம்மியில் அரைக்கும் போது தேங்காய் கூட வத்தல், மிளகு, ஜீரகம், மல்லி எல்லாம் நல்ல பட்டு போல் அரைச்சிட்டு சின்ன வெங்காயத்தை சதைச்சி போட்டு செய்வாங்க. இப்போ குழம்பு பொடினே வீட்டில் வறுத்துட்டு மில்லில் பொடிச்சு வச்சிடுறாங்க. அது ஒரு 6 months 1 yearக்கெலாம் போகும். 1 கிலோ மல்லிக்கு 100 கிராம் மிளகு, 100 கிராம் ஜீரகம், 100 கிராம் வெந்தயம், 100 கிராம் கடுகு, 100 கிராம் அரிசி இதெல்லாமே வறுத்துட்டு பொடிச்சு எடுத்து வச்சிடுறாங்க. புளி பெரிய மீனாக இருந்தால் நிறைய புளி, சின்ன மீனுக்கெலாம் கொஞ்சம் புளி போட்டால் போதும். உப்பு புளியெல்லாம் இந்த மாதிரி கரைச்சி எடுக்கும் போது சின்ன வயசில் அம்மா டேஸ்ட் பார்க்கும்போது எனக்கும் டேஸ்ட் பார்க்க ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி கரண்டி வச்சு குக் பண்ணணும். ஏன்னா குழம்பு கொதித்து வெளியே கொட்டும். துணி வச்சு தான் அலம்பணும், இல்லைனா மீனெல்லாம் உடஞ்சிரும். நல்லா கொதிக்கிறது சின்ன சின்னதாக கொதிக்கும் போது கருவேப்பிலை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாமே அம்மாட்ட படித்த டெக்னிக். இதெல்லாம் ரெசிபி டேக் பண்ணிக்க பாருங்கள்.